ஏன் துவாக்கள் கபூல் ஆகிறதுல எப்போ கபூல் ஆகும்? நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒரு லெட்டர் ஒருத்தருக்கு போடுறோம்னா அது முதல்ல அந்த லெட்டரை நம்ம என்ன எழுத போகிறோங்கிறத பேப்பரில் எழுதணும், அதை ஒரு கவருக்குள்ளே வைக்கணும், கவரை ஒட்டணும், அப்புறம் அதுக்கு மேலே அட்ரஸ் எழுதணும், ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும், ட்ரூ அட்ரஸ் எழுதணும், அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், பின்கோடு கரெக்டாக இருக்கணும், ஸ்டாம்ப் ஒட்டணும், இவ்வளோ எட்டி கடைசியாக கொண்டு அதை போஸ்ட் பாக்ஸில் போடணும். அப்போ தான் அது முறையாக போய் சேரும். நீ எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு போஸ்ட் பாக்ஸில் போடாமல் பக்கத்தில் உள்ள சஜஷன் பாக்ஸில் போட்டிங்கன்னா அது போய் சேர வேண்டியது போகாது. இந்த மாதிரி துவாக்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. என்ன நிபந்தனை? முதல்ல நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை ஹலாலாக இருக்கணும். ஹராமான உணவு கொஞ்சோண்டு அதில் கலந்துருக்கூடாது. நம்மளுடைய உடுத்தும் உடையில் ஹராமான வருமானம் கலந்துடக்கூடாது. அப்போ நம்மளுடைய வருமானம் ஹராமான வருமானமாக இருக்கும் பட்சத்தில் சின்ன அளவு வச்சுருந்தாலும் சரி துவாக்கள் கபூலாகாது. முஸ்லீம்கள் பேங்க்கில் வேலை செய்கிறாரு, இவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, 5 வேளை தொழுகிறாரு, அல்லாஹ் வணங்குறாரு, தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, எல்லாம் சரி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாங்கிறாரு. துவா எங்கேன்னு கபூலாகும்? அவர் வருமானமே 100% வருமானம், ஹராமான வருமானம், பேங்க் வருமானம். பேங்க்லேருந்து ஒரு வட்டியை யூஸ் பண்ணுறாரு, அல்லது ஓடி வாங்குறாரு பேங்க்கில், அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாரு, ஹராமான கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாரு, அல்லது வீட்டை ஒத்திக்கு வாடகைக்கு விடுறாரு. இதெல்லாம் ஹராமான வியாபாரங்கள். நமக்கு இதெல்லாம் ஹராம்னு தெரியறதில்லை. இப்படி ஹராமான வியாபாரம் செஞ்சுவிட்டு அதில் ஹராமான வருமானத்தை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அல்லான்னு கேட்குறது துவா கபூலாக மாட்டேங்குதுன்னா அவன் அண்ணா யுஸ்தஜாப் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஓ தாமு ஹராம் ஒ லிபாஸ் ஓ ஹராம் அண்ணா யுஸ்தஜாப். அவரோட உணவு ஹராமான உணவு, உடை ஹராமான உடை, வருமானம் ஹராமான வருமானம், அவருக்கு எப்படி துவா கபூலாகும்? அப்போ முதல்ல துவாக்கள் கபூலாகணும்னு சொன்னால் சகோதரர்களே, நம்முடைய உணவு வருமானம் ஹலாலான வருமானமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தோட சின்ன அளவு கூட அதில் ஹராம் கலந்து விடக்கூடாது. 2வது நிபந்தனை, துவாக்கள் கபூலாகிறதுக்கு நாம் செய்யக்கூடிய துவாக்கள் மீது யக்கீன் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்? அழுது கேட்கணும், அடம்பிடிச்சு கேட்கணும். அழுது கேட்கணும், அடம்பிடிச்சு கேட்கணும். யாரெல்லாம் நீ தந்து தான் ஆகணும். நீ தராட்டா நான் எங்கே போவேன்? லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர கடவுளே கிடையாது, இறைவனே கிடையாது எனக்கு. உன்னுடைய காலிலிருந்து விழுந்துட்டேன், எனக்கு ஒரு வழியே கிடையாது, செஞ்சு தான் ஆகணும். நீ செய்கிறத எங்கே போவேன்? நான் உன்ட்ட மட்டும் தான் கேட்க முடியும், நீ மட்டும் தான் தர முடியும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட அடம் பிடிச்சி கேட்கணுங்க.